அங்கே நடந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் தேவை தாண்டி இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கே அந்த மிச்சம் 2 பேர் வர சொல்லு, அவங்க வருவாங்கக்கா. சீக்கிரமா ஒரு பாட்டு இறக்கி விட சொல்லு. அப்ப பாரு 2 பசங்களையும் தூக்கிட்டு வரா. ஐயோ வாடா, அவளை இங்கே படுக்க வை. என்னம்மா நீ இறங்குமா, ஏன்னா நீ கீழே விழுந்துட்ட. எல்லாரும் இங்கே படுங்க. வந்து விழுந்ததுல எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் மருந்து வைக்கிறேன். சரி சரி, எல்லாம் வந்து எனக்கு எல்லாத்தையும் மருந்து வச்சு விடுங்க. எனக்கு வேற கீழே விழுந்தலாம். இல்லைதா, இந்த மாதிரி அடிக்கலாம் யாரும் மருந்து வச்சு விட மாட்டாங்க. இல்லைங்க அக்கா, உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு விட்றேன். ஐயோ பாத்திரம் வேற இல்லையே. ஐயோ பாத்திரம் இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்துப்பேனே. சீக்கிரமாக இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கெலாம் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அச்சோ, ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து மாதிரி இருக்கு. கொஞ்சம் லேப்டாப் ஓரமாக வைப்போம். இப்போ கேஸ் ஆன் பண்ண போகிறோம். இந்த டேபிள் மேலேயே வைப்போம். அச்சோ பாத்திரம் வேற இல்லை, அது வேற போய் எடுத்துகிட்டு வரணும். சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். தங்கச்சிங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போடுது. உங்களுக்குலாம் தேவை தாண்டி. இப்படி இப்படி போய் ஏன் அடி வாங்கிட்டு அடி இல்லை, மீதி தான் வாங்கிட்டு வந்துருக்கணும். நீங்களா உப்பில் நிற்க வச்சதோடு விட்டுட்டாங்க. அவள் போயிருக்கால, வந்துவா சரியா? இங்கே பாரு, உனெல்லாம் அச்சு மூஞ்சி சாத்திடுவேன். ஏஞ்சல், நீ என்ன பண்ணம்மா? நான் எதுவும் பண்ணலம்மா. அத்தை அத்தை, ஏஞ்சல் அடிக்காதீங்க அத்தை. ஏஞ்சல் தான் அத்தை எங்களை தூக்கிட்டு வந்தா. அவள் எதுவுமே பண்ணல அத்தை. எல்லாம் சொன்னால் நான் கேட்டுவேனா, ஆனாலும் அவளை அடிக்கணும் தான். இப்படி போய் சென்டிமெண்ட்டாக நடிச்சிட்டு வர வா. இங்கே எல்லாம் அடிச்சு அத்தை நீங்கள் சொல்றீங்கன்னு விட்றேம்மா. இல்லைன்னா இந்த பெட்டு வேற ஃபஸ்ட்டு வேறு பெட்டு வாங்கணும். ஐயோ இப்படி நடத்திட்டே இருக்க, நான் வேற கீழே விழுந்துட்டேன். இந்த தண்ணி வேணாம். சீக்கிரமாக உங்களெல்லாம் அக்கா குளிப்பாட்டுக்கு தண்ணி வைப்பா. உங்களுக்கு காலில் வச்சு விட்டு குளிப்பாட்டி விடுவா சரியா? சரிம்மா. உங்களுக்கு குளிக்க தான் தண்ணி எடுத்துகிட்டு வரா. வா, பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணின்ட்ட பாரு. அவள் வயத்துக்குள்ளே கொஞ்சம் அமைதியாக. அம்மா அம்மா ரொம்ப வலிக்குதுமா. காலு ரொம்ப வலிக்குதும்மா. அம்மா அம்மா எனக்கும் காலு ரொம்ப வலிக்குதுமா. அத்தை அத்தை, எனக்கும் காலு ரொம்ப வலிக்குது அத்தை. ஐயோ எனக்கும் வலிக்குது அம்மா. உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைதான். ஆஷ்னா ஆஷ்னா, சீக்கிரம் வாங்கடா. என்ன அதுக்குள்ள அவங்க அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாளா? இன்னும் மிதி தான் முடிச்சிருக்கணும். அதுதான் நானும் சொல்லான்னு இருந்தேன். இன்னும் அவங்கள 2 மிதி முடிச்சிருக்கணும். ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டாக. என்ன உங்கள் அக்கா எது கூப்பிட்டு வந்தா? சுடு தண்ணி வச்சு விட பாட்டு எடுத்துகிட்டு போய்க்கா. அதானே? இவங்க அக்கா வச்சு சண்டை போடுற வரைக்கும் போட்டு போடுங்க. ஆனால் எப்போ வேணால் சேருவான் இல்லைங்க. இதெல்லாம் அச்சோ, அக்கா தங்கச்சிகள் பாசத்துக்கு இதுக்கு ஒரு சீரியல் போடணும். இதுக்கு ஒரு எண்டே இல்லையோ? சே, எப்படியாச்சு. சரி சரி, கால் வலிக்குதுமா. சரி, என்ன கேஸை பற்ற வைக்காமலே போய்க்கா. கொஞ்சம் சூடாகட்டும். பற்ற வச்சுக்கா. அச்சோ சுட்டுச்சே. நான் போய் கழுவிட்டு வரேன். என்ன இப்படி எலும்புறீங்க? ஐஸ்கிரீம் வாங்கி தந்தால உங்கள் அக்கா நேற்று கேட்டோன்னே. ஆமாம்மா, அச்சு அவ்வளோதான் திட்டணும். இவ்வளோ பாசம் கொடுத்து வச்சுருக்கா. சல்லம் அப்படி ஒரு சல்லம் கொடுத்து வச்சுருக்கா. இது ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் சில்லுன்னு இருந்தால் போட்டு விட்றேன்.
அம்மா அக்கா லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்டா என்ன பண்ணணும்னு பார்த்துட்டாளா உங்கள் அக்கா அவள் பார்த்துட்டானா நம்மள எதுவும் வைக்க விட மாட்டா. இதோ வந்துட்டாங்களே மேடம். நேற்று ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தியாடி? ஆமா தங்கச்சிங்க ஆசையாக கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தம்மா. அதுக்கு என்ன இப்போ? ஆசையாக கேட்டால் கூட வாங்கி கொடுக்க கூடாதா? அச்சோ, ஆசையாக கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு நீ இப்படி இரும்பிட்டு இருக்காத. அம்மா அம்மா அது பழைய தண்ணி. நான் தப்பா எடுத்துட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா என்னம்மா ஆகியா? நான் தப்பா எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, நான் சீக்கிரமாக போகிறேம்மா. உங்கள் அக்கா வேற பாசமலை பொழிவிழா. என்ன பண்ணுறது? ச்சே.